மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடத்துல வந்து, இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்தவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த குஷ்டரோகி ஒரு பிறந்த குழந்தையை போல மேனியை உடையவனாக சுத்தமாகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக தேவனை நோக்கி, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடைபெற ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே தமக்கு சித்தமானதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருக்கு சித்தமானதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒருவேளை அவருடைய சித்தத்திற்கு நாம் செவிக்கொடாமல், சித்தத்திற்கு ஒப்புக்கொடாமல் நாம செய்யும் பொழுது அந்த காரியம் அப்பொழுது நமக்கு சக்சஸ் ஆய் தோன்றினாலும் பிற்காலங்களிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அதனால் நாம் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக அவர் நோக்கி பார்க்க நம்ம விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என் சித்தமல்ல. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ ஆண்டவரே, எங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எதுவானாலும், நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் உம்மை நோக்கி, ஆண்டவரே, சித்தத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் என் தேவன் பதிலை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.